ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு புளியோதரை ரெசிபி தான். கோயிலில் கொடுக்குற புளியோதரை நம்ம வீட்டில் என்ன தான் பார்த்து செஞ்சால் கூட அந்த டேஸ்ட் வராது இல்லையா? இன்றைக்கி கோயிலில் செஞ்சால் எப்படி ஒரு டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டை நம்ம வீட்லேயும் செஞ்சு பார்த்து கொண்டு வர போகிறோம். வாங்க அந்த புளிசாதம் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடான உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, இதெல்லாம் ஒரு 50% வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது 50% வறுத்த உடனே இது கூடயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க. இது கூடயே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 4 மிளகா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு சேர்க்கணும். எள்ளு சேர்த்துட்டு நல்லா எள்ளு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது கூடயே நிலக்கடலை பருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மற்ற எல்லாமே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் இவ்வளோ வேண்டாம், எங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை பொரிய விடுங்க. இதை பொரிஞ்சு வரும்போது புளி தண்ணி சேர்க்கலாம். இந்த அளவுக்கு பெரிய லெமன் சைஸில் புளி எடுத்து அது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அந்த புளி தண்ணியை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணி சேர்த்துட்டு இது கூட மஞ்சளும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். நான் கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் தான் சேர்ப்பேன். ஃபஸ்ட்டே பொரிக்கிறப்பயே சேர்க்க மாட்டேன். எப்பயுமே இந்த ஸ்டேஜில் தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த புளித்தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த பவுட்ரு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை பவுடரை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ புளித்தண்ணி நல்லா கொதித்து இந்தளவுக்கு சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சிங்க அப்படின்னா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்கணும். ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுதான் கரெக்டான பக்குவம். இதை நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு அப்பப்போ தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப அப்படியே கோயிலில் நீங்கள் எப்படி ஒரு புளிசாதம் வாங்கி சாப்பிடுவீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ரைஸில் கலக்கும்போது. இன்றைக்கி இந்த புளி சாதம் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 400 கிராம் ரைஸை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அதை நல்லா உதிரியாக கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு இப்போ இந்த புளி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாதத்தை நீங்களுமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஒயிட் ரைஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் நீங்கள் கோயிலில் சாப்பிடும்போது எப்படி ஒரு திருப்தி இருக்குமோ அதே திருப்தி இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த புளிசாதத்தை செஞ்சு பார்த்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுந்ததுன்னு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங், ஹெல்த்தி ஈட்டிங்.